இன்னைக்கு நம்ம வீடியோல நான் Flipkartல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கறத பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலயே 5 பாக்ஸ் 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி கூட இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வச்சுக்கலாம். சில கிச்சன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற கிச்சன்ஸ்ல இது வாங்கி நீங்க இதுக்குள்ள திங்ஸ் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி சேஃப்டியா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் குழந்தைங்க துணி கசகசன்னு இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க துணியை நம்ம இந்த மாதிரி ட்ரேல போட்டு வச்சிட்டோம்னா நீட்டாக அழகா இருக்கும். இதை நம்ம வெஜிடபிள்ஸ் காய்கறி போட்டு வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இடமும் நமக்கு கம்மியான அளவு இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம உள்ளே இருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். நம்மளே ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜோட ஆங்கிளை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க ஆங்கிள் எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸை பார்த்துடலாம். 6 பாக்ஸ் இருக்குங்க. 6 பாக்ஸுமே 6 கலரில் இருக்குது. 6 கலருமே சூப்பராக இருக்குது. இப்போது இந்த பாக்ஸோட அகலம் எவ்வளோன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸோட அகலம் வந்து கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸோட நீளத்தை பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் இருக்கு இந்த பாக்ஸோட நீளம். இப்போ இந்த பாக்ஸோட ஹைட் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 இன்ச் இருக்கு. 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம ட்ரேவை இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு எந்த வருஷ பிரகாரம் கலர் செட் பண்ண பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் செட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னோட கடைக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணி ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். இதோட தரமுமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம எல்லா ட்ரேவும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா ட்ரேவும் ஃபிட் பண்ணியாச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வைக்கிறதுக்கும் நமக்கு அதிகமான இடம் தேவைப்படாது. கம்மியான இடத்துல நம்ம அதிகப்படியான பொருட்களை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எல்லா விதமான ஸ்டோரேஜ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோரேஜோட ஆங்கிளோட சேர்த்து இதோட மொத்த அகலம் எவ்வளோ வருதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 11 இன்ச்சு இதோட மொத்த அகலம். இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 41 இன்ச் இருக்குது. அதனால இதை வைக்கிறதுக்கு நமக்கு சின்ன இடம் இருந்தாலே போதும். நான் ஃப்ளிப்கார்ட்டில் இதை வந்து 750 ரூபாய் 750 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். நான் வந்து என்னோட கடையில் அத்தர் பாக்ஸ் எல்லாம் கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீட்டாக வைக்கிறதுக்காக இதை ஆர்டர் போட்டிருந்தேன். கரெக்டாக அது நீட்டாகவும் இதுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. எடுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் பாக்ஸ் எல்லாம் அழகா உள்ள செட் ஆயிருச்சு. இது மேல் போர்ஷன்லேயே நம்ம ஏதாவது வைக்கணும்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே.